நீ எப்படி உன் பிள்ளைய வளர்த்திருப்ப, நீ அந்த பிள்ளையும் அப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் பேசுவாங்க. அவங்க வீட்டுல குழந்தைங்களையும் அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களையும் இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க போல. அதனாலதான் அடுத்த வீட்டு குழந்தை, அதனால ஈஸியா அடுத்த வீட்டு குழந்தைங்கள பேசுறாங்க. பாப்பாக்கெல்லாம் அவ்வளவு பேட் கமெண்ட் வந்து நான் ஒரு தடவை ஸ்டோரியே போட்டிருந்தேன். இவங்க சிங்கிள் பேரண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு எல்லாம் பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி. நாமளா சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரியும் ஒரு குழந்தைங்களை வளர்த்துறது எவ்வளவு கஷ்டம். அது இந்த காலத்துல அப்பா இல்லன்ற ஒரு அந்த கஷ்டத்தை போக்குறதே மகிழின்னு தான் சொல்லலாம். அப்பாவை பத்தி சொல்லும் போதே பெரிய இவங்களுக்கு மட்டும்தான் அப்பா பாசம் இருக்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க. இப்ப பாப்பாவே நம்ம பேசணும்னா இவதான் உலகத்திலே அதிசயமா குழந்தை விட்டுட்டாங்க. நான் ஒண்ணு யோசிக்கிறேன், அவளுக்கு ஒண்ணு வாங்கணும்னு நான் யோசிச்சேன்னா இவ அதை வாங்கியிருப்பா. இது பாப்பா போட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு. அதாவது நான் வேறவே இவ வேறவே, ஐ மீன் எப்படின்னா இந்த இதுதான் இவளோட. நான் வந்து அவ அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு பாப்பேன், இவ ஃபியூச்சர் பத்தி யோசிப்பா. அதாவது அவளுக்கு வந்து கோல்டு சேர்க்கறது, அவளோட பேர்ல ஏதாவது LIC போறது, அந்த மாதிரி ஆளிவ. அதாவது ஒரு 80 வயசு யோசிப்பாங்களா அந்த மாதிரி. எனக்கு வந்து அவ அன்னைக்கு பார்த்து அவ சந்தோஷப்படுறாளா, ஒரு 1000 ரூபாய் பொம்மை கேட்கறா, அன்னைக்கு அரை மணி நேரத்திலே உடைச்சிருவானாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். உடைச்சா பரவாயில்ல, அந்த அரை மணி நேரம் அவ சிரிச்சு. இவ வந்து ஸ்பாட்டட் மம்மி, ஸ்பாட்ல மம்மி. வந்து நீ எப்படி உன் பிள்ளைய வளர்த்திருப்ப, நீ அந்த பிள்ளையும் அப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் பேசுவாங்க. ஜென்ரலா எல்லாத்துக்குமே அது வர கமெண்ட் தானே. அது நான் சொன்ன மாதிரிதான் ஃபேக் ஐடியில இருந்து தான் அந்த கமெண்ட் வரும். அது யார் பண்றன்றது முதல் கொண்டு நம்ம ஒரு வகையில கெஸ் பண்ண முடியும். பாப்பாக்கெல்லாம் அவ்வளவு பேட் கமெண்ட் வந்து நான் ஒரு தடவை ஸ்டோரியே போட்டிருந்தேன். அப்பதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தா இவ ஒரு பேர்ட் பேசினான்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன், ரீச் ஆச்சுன்னு சொல்லி. அது வந்து பாப்பாவை ரொம்ப அசிங்கமா பேசினதுனாலதான் இவ அந்த பேர்ட் பேசியிருந்தான்.